இன்னைக்கு நம்ம மேலி டாக்ஸ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலிவுட்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ப்ளூ ஸ்டார் அப்புறம் சிங்கப்பூர் சலூன் படங்களோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் டைரக்டர் ஜெயக்குமார் இயக்கத்துல அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், இலங்கை குமரவேல், அருண் பாலாஜி இவங்களாம் நடிச்சு வெளிவந்திருக்க ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஜானர்ல எடுக்கப்பட்ட படம் தான். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறனாலும் அது படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக்கா மாறிடும். ஆனா இந்த படத்துல அசோக் செல்வன், சாந்தனு இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல உள்ள அரசியலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில போர்ட்ரே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. நல்ல காமெடியா ரெண்டு பேருக்குமான கிளாஷா காமிச்சிருந்தாங்க. நம்ம ஊர்லாம் எப்பவுமே நல்லா விளையாடுற ரெண்டு கிரிக்கெட் டீம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள அடிக்கடி மேட்ச் நடக்கும், அதனால பிரச்சனையும் வரும். சேம் அதே விஷயத்தை தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுவாரஸ்யமா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படம் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா ஏதாச்சும் புதுசா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா ஒரு பிரெடிக்டபிளான கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. கிளாஷ்ல இருந்த ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய டீம்ல வாய்ப்பு கிடைச்சும் அவங்களுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்காம போயிருது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாங்க, கஷ்டப்படுறவங்களாம் மேலே வர்றதுக்கு எவ்வளோ பாலிடிக்ஸை தாண்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரயிலின் ஒலிகள் அப்படின்ற சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் சாங் கேட்ட வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தோட பிரச்சனையே ஒரு பிரெடிக்டபிள் ஸ்டோரியும் அதை சீக்கிரமா முடிக்காம ரொம்ப லென்த்தியா வளவலன்னு இழுத்துட்டு போனது தான். தேவையில்லாத பொசிஷன்ஸ்னு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணி போட்டிருந்தா படம் ஷார்ட் டியூரேஷனோட முடிஞ்சிருக்கும். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஒரு தொய்வு இல்லாம இருந்திருக்குங்க. ஃபைனலா இந்த படம் ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு நம்ம மேலி டாக்ஸோட ரேட்டிங் 3/5. அடுத்து நம்ம பார்க்க போற படம் டைரக்டர் கோகுல் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால், மீனாட்சி சௌதாரி, ரோபோ சங்கர் இவங்களாம் நடிச்சு வெளிவந்திருக்க சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு காமெடி டிராமா ஜானர்ல உருவான படம் தான். ஒரு பார்பரோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு ட்ரெய்லர்லயே நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம். பட் அங்க படத்தை போயிட்டு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி படமா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க கதை நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட டேரக்டர் தான். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல தான் விஜய் சேதுபதின்ற ஒரு ஆக்டரை நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வர அந்த படத்துல வர காட்சிகள் ரசிக்கும்படியா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், சீரியஸான ஆர்டிஸ்ட கூட காமெடியா காமிச்சிடலாம், அது டேரக்டர் கையில தாங்க இருக்கு. அப்படி இந்த படத்துல சத்யராஜை செம்மையா யூஸ் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். இப்படி ஃபன்னா முடிகிற ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே டேர்ன் ஆகி ஃபுல் எமோஷன்ஸோட செகண்ட் ஆஃப்ல கதை நகர ஆரம்பிச்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரியல் பார்பரோட ஸ்டோரி அப்படின்றதுனால அது திரைக்கதையில அப்படியே எடுத்தா ஒரு படம் மாதிரி இல்லாம டிராமா மாதிரி ஆகிரும் அப்படின்றதுனால அங்கங்க கொஞ்சம் ஹீரோயிக்கா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. என்னதான் எமோஷனலா பேசினாலும் ஆர்ஜே பாலாஜியை ஹீரோவா ஏத்துக்க ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கதையோட இவர் சரியா டிராவல் பண்ணலையோன்னு நமக்கு அங்கங்க தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இன்ஜினியரிங் என்ன நம்ம குல தொழிலா, இங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அழியணும், அழிஞ்சாதான் ஒரு யங்ஸ்டருக்குள்ளேயும் இருக்க பேஷனை நோக்கி ஓடுவாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஆர்ஜே பாலாஜி மிளிரார்னே சொன்னாங்க. சக்சஸ் தேடி வர யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த செகண்ட் ஆஃப் ஒர்க் ஆகும்னே சொல்லலாம். பட் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியலங்க. ஃபைனலா இந்த படம் ஒரு ஃபன் ஃபீல்டு எமோஷனல் கண்டென்ட்டோட இன்னைக்கு திரையில வெளிவந்திருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர் போய் தாராளமா இந்த படத்தை பார்க்கலாங்க. இந்த படத்துக்கு நம்ம மேலி டாக்ஸோட ரேட்டிங் 3.25/5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.